ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட் கஸ்டமர் சர்வீஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேஜிக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம், ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு முக்கியமா இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்றதை மட்டும் சொல்லியிருந்தேன். தட் இஸ் நத்திங் பட் சிஆர்எம். கரெக்டா? ஸோ சிஆர்எம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிஆர்எம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம டெக்னிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா உங்களுக்கு சிஆர்எம்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிஆர்எம் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ சிஆர்எம் உடைய எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ சிஆர்எம் உடைய எக்ஸ்பேன்ஷன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு டெக்னிக்கலா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? ஸோ சிம்பிளா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பர்த்டேய உங்க ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ரைட்? இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் உங்க ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா யூ வில் பி ரியல்லி ஹாப்பி. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்க்கு எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கஸ்டமருக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட அவங்க கஸ்டம் டெய்லர்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அவங்க கஸ்டமர்ஸுக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயமோ அந்த விஷயத்த அவங்க என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெக்கமெண்டேஷனா அனுப்புறாங்க. ஓகே. ஸோ இதுக்கும் சிஆர்எம்க்கும் என்ன சம்பந்தங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்ல புரியும். ஓகே. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பியர் ஷாப்ல போய் நீங்க ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் திங் வாங்கியிருக்கீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படிங்கறத அந்த கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸை அவங்க ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்த தடவை அதே கம்பெனி இல்ல பிராண்ட் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்சசரிஸ் புதுசா கொண்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்புவாங்க. அது த்ரூ எஸ்எம்எஸ்ஆ இருக்கலாம், இல்ல ஒரு இமெயில் மூலமா இருக்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் தன்னுடைய கஸ்டமர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை கான்ஸ்டன்டா இருக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பிசினஸ் முடிஞ்சதுமே அந்த கஸ்டமருடைய கான்டாக்ட் அவங்க லூஸ் பண்றது இல்ல. கரெக்டா? அதுதான் உங்களுக்கு இங்க இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே. ஸோ அது மட்டும் இல்ல, ஒரு கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க என்ன பண்றாங்க, ட்ராக் பண்ணிக்கிறாங்க. அத வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்றாங்க, பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி என்ன பார்க்க போறோம்னா, இது மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ஆன்டிசிபேட் பண்ணி, ஓகே இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்டிசிபேட் பண்ணி கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்பியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் ஒரு காஃபி ஷாப்ல அடிக்கடி ஷீ லவ்ஸ் டு ட்ரிங்க் கேரமல் லாட்டே. ஓகே. அவங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர் இது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த காஃபி ஷாப் என்ன பண்ணலாம், இந்த கஸ்டமருடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸை ட்ராக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க ஒரு புது ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்க, யாருக்கெல்லாம் இந்த ஃப்ளேவர் கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்களே ஆன்டிசிபேட் பண்ணி ரெக்கமெண்டேஷனா அனுப்புறாங்க. ஸோ இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வேனிலா லாட்டையும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனோட அவங்க என்ன பண்றாங்க, ரெக்கமெண்டேஷன் அனுப்புறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஷீ வில் ஃபீல் ரியல்லி ஹாப்பி, ஹி ஆர் ஷீ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ ஒரு பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வரும்போது, உங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸை பொறுத்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு பிசினஸ்ல இருந்து வரும்போது, யூ வில் ஹாவ் தி டெண்டன்சி டு பை தட் ஃபர்ஸ்ட். ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ வில் கோ அண்ட் பர்ச்சேஸ் தட். ஓகே. ஸோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் நிறைய நடக்குது இன்னைக்கு இருக்கிற பிசினஸ்ல. ஓகே. ஸோ இப்படி இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ஹவு த பிசினஸ் இஸ் ஏபிள் டு அச்சீவ் திஸ்ன்னு பாத்தீங்கன்னா, வித் ப்ராப்பர் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஓகே. ஸோ கஸ்டமர் கூட என்ன பண்றாங்க, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் பண்றாங்க. ஓகே. எப்படி அவங்களால எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க மட்டும் ஒரே கஸ்டமர் கிடையாது. ஒரு பர்டிகுலர் பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்க போறாங்க.
கரெக்டா? ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எப்படி அவங்களால வந்து பர்சனலைஸ்டா வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் அனுப்ப முடியுது எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸுமே அவங்களுடைய கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டீடைல்டு இன்ஃபர்மேஷன், ஓகே, அது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க, தே ஆர் ஹேவிங் தட். ஸோ அதனால தான் அவங்களால வந்து என்ன பண்ண முடியுது, ரிலவென்ட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி மெசேஜஸ்லாம் அனுப்ப முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பிராண்டோட வெப்சைட்ல போய் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்றீங்க. ஸோ அந்த பிராண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்றது அவங்களுக்கு ட்ராக் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அந்த ப்ராடக்ட்டை போய் மல்டிபிள் டைம்ஸ் நீங்க கிளிக் பண்றீங்கன்னா, ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத அந்த பர்டிகுலர் பிசினஸால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு வெப் பேஜ்க்குள்ள போறீங்க. நீங்க கார்ட்ல ஆட் பண்ணிட்டீங்க. பட் கார்ட்ல ஆட் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணல. ஓகே. நீங்க இன்னும் பே பண்ணல, பர்ச்சேஸ் பண்ணல. பட் இந்த மாதிரி நீங்க அபேண்டன்ட் கார்ட்டா விடும்போது உடனே என்ன பண்ணுவாங்க? உடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸோ இல்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ வரும். நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து கார்ட்ல வந்து விட்டு வச்சிருக்கீங்க. யூ கேன் பை நவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிங்க் கூட வரலாம். நீங்க அப்பயும் வாங்கலைன்ற போது என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து கார்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆஃபர் அனுப்பலாம். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டா கொண்டு போய் யூ வில் பி பர்ச்சேசிங் தட் ப்ராடக்ட். ஓகேயா? சோ இந்த மாதிரி பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லா கஸ்டமருக்குமே, ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, இட்ஸ் கோயிங் டு கோ ஃபார் ஆல் தி கஸ்டமர்ஸ். சோ இப்படி எல்லா கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனையும் டீடைல்டா வந்து ஒரு பிசினஸ் வச்சுக்கிறதுக்கு வாட் இஸ் த ரீசன் அண்ட் ஹவு தே ஆர் ஏபிள் டு டூ தட். ஓகே. ஸோ வி ஆர் கோயிங் டு see that soon எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹவ் காட் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதே கம்பெனி வந்து ஒரு புது கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கறத ஆன்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு இமெயில் வரலாம். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பர்த்டே மந்த் இருக்கு அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு பர்டிகுலர் பிராண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய பர்த்டே மந்த்துக்குன்னு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். கரெக்டா? நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி மெசேஜஸ் வந்திருக்கும். அண்ட் இஃப் நீங்க வந்து அடிக்கடி வந்துட்டு இஃப் யூ ஆர் ஆர்டரிங் ஃபுட் த்ரூ ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ, ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், அவங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களை பர்ச்சேஸ் பண்ண வைக்கக்கூடியது. கரெக்டா? ஸோ ஒரு பிசினஸ் எப்படி இந்த மாதிரி இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து பண்றாங்க, ஹவு தே ஆர் ஏபிள் டு டூ தட், எப்படி மெயின்டைன் பண்றாங்க, இவ்வளவு டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் தி ஆர் இன்வெஸ்டிங் இன் சிஆர்எம் சிஸ்டம். சிஆர்எம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு சிஆர்எம் பேஸ்டு சிஸ்டம் இருக்கிறனால தான் தி ஆர் ஏபிள் டு டூ ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த எல்லாமே வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஆர்எம் பேஸ்டு சிஸ்டம்னால தான் நடக்குது. ஓகே. ஸோ அப்ப சிஆர்எம்னா என்ன, சிஆர்எம்னா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல பார்க்க போறோம். சிஆர்எம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிசினஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். ஓகே. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்றதுக்கு. யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் கூடயும் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் கூடயும். யார் உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ்? சோ உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடியே, ஓகே, உங்க கஸ்டமராவே ஆகல, உங்க ப்ராடக்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் வந்து உங்க ப்ராடக்ட் உடைய பிரைஸை கேட்கறாங்க. சோ இப்போ இவங்க தான் யார் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட் ஆவாங்க. ஓகே. சோ கஸ்டமர்ஸுக்கு மட்டும் நீங்க வந்து கம்யூனிகேஷன் அனுப்புறது இல்ல, ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு தான். இப்போ இவர் வந்து உங்ககிட்ட பிரைஸ் கேட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிருவீங்க, இவர் டேட்டாவை வச்சுட்டு யூ வில் பி ஆல்வேஸ் சென்டிங் சம் ஆஃபர்ஸ். ஓகே. அவரை கஸ்டமரா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு யூ வில் பி ட்ரைங். ஓகே. சோ இந்த மாதிரியான இன்டராக்டிவ், ஓகே, ஒரு எஃபெக்டிவ் இன்டராக்ஷன் வித் யுவர் கஸ்டமர்ஸுக்கு வந்து நீங்க பண்றதுக்கு சிஆர்எம் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் டூல். அண்ட் அகெயின், சிஆர்எம் இஸ் ஆல்சோ பஸ் கிளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி. ஓகே. சோ நீங்க வந்து எங்க இருந்தாலுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிஆர்எம் இஸ் ஆல்சோ அ கிளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி. ஓகே. சோ எப்படி வந்து சிஆர்எம் இஸ் ஹெல்பிங் த பிசினஸ், அதை நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ இது வந்து சிஆர்எம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிசினஸ் ப்ராசஸ ஸ்ட்ரீம் லைண்டா கொண்டு போக போகுது. தேர் இஸ் நாட் கோயிங் டு பி எனி கன்ஃபியூஷன். ஓகே. சிஆர்எம் வந்து உங்க பிசினஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னா ஒரு ஸ்ட்ரீம் லைன்டு ப்ராசஸ். ஸோ அதுல வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கஸ்டமருடைய டேட்டா எல்லாமே ஒரே இடத்துல கன்சாலிடேட்டடா சென்ட்ரலைஸ்டா இருக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வெப் பேஜ்ல இருந்து சில கஸ்டமர்ஸ் வந்திருக்கலாம். ஸோ நிறைய ரிசோர்சஸ் மூலமா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம், ஒரே இடத்துல சென்ட்ரலைஸ்டா மெயின்டைன் பண்ண முடியும் சிஆர்எம் யூஸ் பண்ணி.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ்டு கம்யூனிகேஷன். ஸோ இந்த என்ஹான்ஸ்டு கம்யூனிகேஷன்ல வந்து ரெண்டு டைப்பா நீங்க யோசிக்கலாம். ஒன்னு வந்து ஒரு பிசினஸ் வந்து கஸ்டமர் கூட எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனோட இருக்கிறது. இன்னொன்னு வந்து ஒரு பிசினஸ்க்குள்ளேயே ஒரு டீம் கம்யூனிகேஷன் இஸ் கோயிங் டு பி குட். ஓகே, அதை நம்ம சீக்கிரம் பார்க்க போறோம் ஒரு வீடியோல. ஓகே. ஸோ இந்த அட்வான்டேஜுமே ஒரு பிசினஸ்க்கு இருக்கு. அண்ட் உங்களுக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கும்போது கண்டிப்பா உங்க சேல்ஸ் எப்படி இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஹை. ஸோ நீங்க வந்து பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க அண்ட் யூ ஆர் ஆக்சுவலி ஏபிள் டு பி இன் டச் வித் யுவர் கஸ்டமர்ஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிற போது உங்களுடைய பிசினஸ் உடைய சேல்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரியல்லி ஹை. ஓகே, அதுதான் நம்மளுக்குமே வேணும், ரைட்? வி நீட் த growth. நெக்ஸ்ட் வந்து வென் யூ ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ், ஓகே, ஸோ உங்களால வந்து ஒரு டார்கெட்டட் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணி கார்ட்ல எடுத்து வச்சிட்டாரு. பட் ஹீ இஸ் நாட் பர்ச்சேசிங், இன்னும் வந்து பே பண்ணல. ஸோ அந்த டார்கெட், அந்த கஸ்டமரை டார்கெட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அவருக்கு அவர் சூஸ் பண்ண ப்ராடக்ட்டை, கார்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சர்ப்ரைஸா நீங்க ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா ஹி வில் ரியலி பர்ச்சேஸ் தட். ஸோ இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போறது வந்து சிஆர்எம். ஓகே. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் வி ஹவ் காட் இன் சிஆர்எம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் கான்சாலிடேட் பண்ணணும்னா சிஆர்எம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க கஸ்டமர் கூட நீங்க எப்பயுமே கனெக்டடா இருக்கிற மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. அண்ட் உங்களுடைய எம்ப்ளாயீஸ் உடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக போகுது. அண்ட் இதெல்லாம் இருக்கும்போது உங்க பிசினஸ் உடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ இது ஏற்கனவே கிளவுட் பேஸ்டா இருக்கிறனால யூ கேன் ஆக்சஸ் தி டேட்டா ஃப்ரம் எனிவேர் அண்ட் எனி டைம். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒய் சிஆர்எம். எதுக்காக நான் சிஆர்எம்க்கு போறோம்னா நம்ம ஏற்கனவே நிறைய அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம், கரெக்டா? உங்க கஸ்டமர் கூட நீங்க வந்து ஒரு இம்ப்ரூவ்டு கம்யூனிகேஷனோட இருந்து உங்க உங்க பிசினஸ் உடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நமக்கு இந்த சிஆர்எம் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே. ஸோ இங்க யாரு சென்டர்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் தான். ஓகே. ஸோ அதை தான் ஐ ஹவ் கிவன் யூ ஆஸ் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஸோ உங்க பிசினஸ் உடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும், உங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்தாதான் உங்களுக்கு வந்து growth-உம் இருக்கும், கரெக்டா? ஸோ உங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலே ப்ராஃபிட் அண்ட் growth இஸ் கோயிங் டு கம் அலாங் வித் தட். ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து சிஆர்எம் உடைய கேப்பபிலிட்டிஸ் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. ஓகே. ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் அதர் கான்செப்ட்.